ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி? எதுக்காக நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். செவ்வாய்க்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்துடுத்துன்னா, ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சமாளிக்கலாம். எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும், காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும், வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பெயர் வந்து சகோதரகாரகன். செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர். ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டேன்னா அவருக்கு வந்து சகோதரகாரகன்னு பேர். பூமிகாரகன்னும் இதுக்கு சொல்லுவாங்க செவ்வாயை. இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு. அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால், நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர். இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது, மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இதை தவிர வந்து கோச்சாரத்தில், அதாவது 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை, சில சமயம் 48 நாள், 50 நாள், சில சமயம் 60 நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார். அதாவது கோச்சார ரீதியாக நவுந்துட்டே போவார். இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 1.5 மாதமாக அக்டோபர் மாதத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடக ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம், அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ, அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ, அல்லது மேஷ ராசிக்கோ விருச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இடப்பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார், வக்கரகதியில். பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும். அதில் அவர் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. நெருப்பு சார்ந்த இழப்புகள், அதாவது சண்டை, வார்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது. இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கடந்த 2020 பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க. ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய், இல்லை சனி பார்வையில் செவ்வாய், இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும். அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம், சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம், சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான், கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும், மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க, எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க. கஷ்டப்படக்கூடிய ராசிகள்லாம் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம். சுக்கிரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னா இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மேனுவர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், முக்கியமான 3 அல்லது 4 இடங்கள். 3ஆம் இடம், உங்கள் ராசிலேருந்து 3ஆம் இடம், உங்கள் ராசிலேருந்து 6ஆம் இடம், உங்கள் ராசிலேருந்து 11ஆம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார். உங்கள் ராசிலேருந்து 10வது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு 75% நற்பலன்களை கொடுப்பாரு. ஆனால் இந்த 1, 2, 4, 5, 7, 8, 9, 12
இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது, எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பயிற்சி ஜனவரி 21, 2025 அன்று கடக ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு அங்கேயே ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி 21, 2025 முதல் ஏப்ரல் 3, 2025 வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு. அதனால் மேஷ ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தால் காரிய வெற்றி, எந்த ஒரு விஷயத்திலும் வழக்கு, கடன், ஆரோக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அவர் ஆரம்பத்தில் வக்கரமாக இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வக்கர கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் எண்ட் ரிசல்ட் வெற்றியைத்தான் கொடுப்பாரு. அதனால் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது. ஏற்கனவே உங்களுடைய வேலை சார்ந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு இழுபறி நிலைமையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி 21ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களில் இதில் 8ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் 3ல் மறையிறதுனால எதிரிகள் மறையக்கூடிய காலகட்டம். எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது. பணம் சார்ந்த விஷயங்களில் 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அதுவும் இந்த 2 மாதங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி, மார்ச், ஜனவரி 21லேருந்து அப்புறம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பணமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரணுமா, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதே சமயம் நீங்கள் நிலம் வாங்கி ஏதாவது ஒரு வீடு கட்டணும், இல்லாட்டி ஒரு கடையை கட்டணும், இல்லை ஒரு ஆஃபீஸை கட்டணும். நான் கடையில் என்னோடய வாடகைக்கு விட்டுருக்கிற கடையை நான் எனக்கு மீண்டும் அதை பொசிஷன் எடுத்து அதில் நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதை யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசிநாதன் 3ல் மறைகிறாரு, அதனால் எங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் வருமா, எங்களுக்கு தோல்வி வருமானு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய யோகம். இவர் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார். ஆனால் அப்பப்போ மனஸ்தாபம் வந்துட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி பேசுறது நல்லது. 9ஆம் இடத்ததிபதியான குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு உங்கள் தந்தை கூட கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வேலையில் முயற்சி, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. வருமானம் அதிகரிக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும், வேலை வாய்ப்புகளை தேடி போகாமல் இருந்து வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படும். கடந்த சில மாதங்களாக, நான் இன்னும் சொல்ல போனால் அக்டோபர்லேருந்து நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கவான்னு உட்காந்துருக்கேன், எனக்கு ரிசல்ட்டே வரலன்னு. நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்டெல்லாம் வரக்கூடிய யோகம் ஏற்படும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து தான் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதங்களாக இந்த 2.5 மாதங்கள் இருக்குது. நிலம் சார்ந்த தொழில், அதே மாதிரி கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம். ஸோ தொட்டது துலங்கக்கூடிய மாதங்களாக இந்த ஜனவரி 21 முதல் ஏப்ரல் 3 வரைக்கும் இருக்கிறதுனால நீண்ட நாளுக்கு பிறகு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், ஏதாவது சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேல் மாறல், முருகனுக்கு உண்டான வேல் மாறலை படித்து வாருங்கள். தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் படித்து வாருங்கள். உங்களுக்கு முருகனின் அருள் கிடைத்து காரிய வெற்றி ஏற்படும். ரிஷபராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துக்கு அதிசாரமாக போயிட்டு பின்னோக்கி வந்திருக்காரு வக்ரகதியில். ஸோ 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்தாலே
குடும்பம், தனம், வாக்கு இது மூணும் பதட்டத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் நடத்தி காட்டணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறதே உங்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத ஆர்குமெண்ட், வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய சங்கடம், உங்களுடைய மனைவியோ உங்கள் கணவரோ ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, அவருக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குது, இல்லாட்டி ஏதாவது நரம்பு சம்மந்தமாக ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னா அது சம்பந்தமான சிக்கல்கள் மீண்டும் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நல்லது எதுவும் இல்லையா அப்படின்னா நல்லதும் இருக்குது. என்னென்னா உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் எதிரிகளை உருவாக்குவீர்கள். ஆனால் அந்த எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். 7ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும், குறிப்பாக உங்களுடைய புகுந்த வீட்டினர், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்க வீட்டினரோ உங்ககிட்ட ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு பேசுவாங்க. எதிரிகள் அவர்கள் விஷயத்தில் அதிகரிக்கும், எதிரித்தன்மை அதிகரிக்கும். ஆனால் வெளி விஷயத்தில் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜனவரி 21 ஏப்ரல் 3க்குள்ளார உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது சேல்ரி வருமானம் அதிகரித்தலோ ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் பதட்டம் அதை அடையக்கூடிய சூழ்நிலை. யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு பதட்டமாகவே பேசுவீங்க. இது ஏன் பண்ணீங்க, அது ஏன் பண்ணீங்க, இப்படி ஏன் பண்ணீங்க, இந்த மாதிரி கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு அது தவறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். உங்ககிட்ட கடன் கொடுத்துருக்காங்க உங்கள் அண்ணனோ தம்பியோ, அதை திருப்பி கேட்பாங்க. நீங்கள் அதை திருப்பி கேட்டிங்கன்னா பொல்லாப்பு தான். ஸோ நீங்கள் கேட்காம இருக்கிறது நல்லதுன்னு பார்த்தா அதுவும் முடியாது, நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க, நம்ம பணத்தை கொடுத்துருக்கோம், ஒரு 10,000 ரூபாய் வாங்கலான்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. அதை கேட்டால் உங்களுக்கு பொல்லாப்பு பேர். ஆனால் அவங்க கேட்பாங்க உங்ககிட்ட 5,000 ரூபாய் இல்லை 1000 ரூபாயை கொடுத்துட்டு அது 5000 தடவை கேட்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்தாலும் கெட்ட பேர், கொடுத்த கடனை கேட்டாலும் கெட்ட பேர். ஸோ உங்களுக்கு இந்த மாதங்களில் அவப்பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ளார நிம்மதி இருக்காது, மனஸ்தாபம் அதிகரிக்கும். தேவையில்லாமல் உங்களை பற்றின உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வார்கள் குடும்பத்தார். குழந்தைகளுடன் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய நடவடிக்கை போக்குகளில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் கோபத்தை காமிப்பீங்க. ஆனால் ஏற்கனவே அவங்க தப்பான வழியில் இருக்காங்கன்னா அவங்க இன்னும் கோபத்தில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளிடம் சற்று மரியாதையுடன் பேசுவது நல்லது. பெரிய மனிதர்களின் தொடர்பு கூட உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் இந்த தடவை அவங்க அந்த பெரிய மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு அவர்களிடம் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தப்பி தவறி கூட பொய் பேசிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பொய் பேசினா அது உண்மைன்னு அதை நீங்கள் மட்டும்தான் நம்புவீங்க. ஆனால் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் பொய் பேசுகிறீங்கன்னு. அதனால் உங்கள் பேரில் ஒரு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி 2ஆம் இடத்துக்கு வருதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக, வாழ்க்கை துணையுடைய எதிரிகளின் தேவைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதங்களுக்கு உண்டான இந்த செவ்வாய் பயிற்சி ஜனவரி 21 டு ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது மிதுன ராசியில். இந்த காலகட்டத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராசியிலேருந்து. அதுவும் ஒரு நன்மையாக இருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பதட்டத்தில் யார்கிட்ட பேசினாலும் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு ஏதாவது உதவி கேட்கலான்னு போட்டால் அப்போவும் நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. அப்பா அம்மா கிட்ட, அண்ணன் தம்பிக்கிட்ட, இப்படி எல்லார்கிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சுந்தரகாண்டம் படித்து வாருங்கள், சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள செவ்வாய் வராரு. முன்கோபம் அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, கூட ஒர்க் பண்ணுறவங்க, மேல் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய நபர்கள், உங்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடிய அந்த மெய்டு, கார்டனர், அவங்ககிட்ட எல்லாம் கூட உங்கள் கோபத்தை காமிப்பீங்க. அனாவசியமான மனஸ்தாபம் ஏற்படும். எதிரிகள் உருவாக மாட்டாங்க, ஆனால் புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அடுத்தவங்க என்ன நினச்சிப்பாங்க, இந்த ஆள் என்ன ஏட்டிக்கு போட்டியாக வேலை வாங்குறான், அதிகாரம் பண்ணி வேலை வாங்குறான்,
நீங்கள் பேசுகிறதே வந்து ஒரு பதட்டத்தில் ஒரு அதிகாரத்தோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பேசுகிறதுனால எல்லாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய கலீக்ஸ், நீங்களும் அவங்களும் ஒரே ரேங்காக இருக்கீங்க. ஆனால் அவங்கள நீங்கள் அதிகாரம் பண்ணிங்கன்னா அதை எடுத்து வை, இதை எடுத்து வை அப்படிலாம் சொன்னீங்கன்னா நடக்காது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எனக்கு கீழே வேலை பண்ணுறவங்ககிட்டயே நான் சண்டை போட முடியல, கேள்வி கேட்க முடியல. ஏன்னா கேட்டால் அவங்க கோச்சுன்னு போயிடுறாங்க, திருப்பி வேலை பண்ணுறதுக்கு அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதில் வேற பத்தாவதுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படும். உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது மருத்துவ ரீதியான முயற்சி எடுத்தால் அதுலேயும் உங்களுக்கு சிக்கல் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறிப்பாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நிறைய நீர் அருந்துவதற்கு முயற்சி எடுங்க. என்ன காரணம்னு கேட்டால், இந்த 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு நீர்க்கடுப்பு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக நீர் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடம்புல உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு, அந்த உஷ்ணத்தை குறைக்கும் விதமான கூலிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, கூலிங்கான பழ வகைகளை சாப்பிடுவது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சியானது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தமாக தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் பிளான் பண்ணுவீங்க, அது சிக்கலை ஏற்படுத்தும். அல்லது கூட இருக்கிறவங்களே, உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்களே உங்களுடைய பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் நிதானத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிராணாயாமம் டெய்லி பண்ணுங்கள். பிராணாயாமம் பண்ணுறதுங்கிறது வந்து அந்தந்த நாளுக்கு உண்டான மூச்சு பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துவதன் மூலமாக, சரகலைன்னு ஒரு மிகப்பெரிய வாசி யோகத்தில் ஒரு இது, அதை பண்ணிட்டு வாங்கோ. உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும். தொழில், வேலை, உத்தியோகத்தில், உறவினர்கள், சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாமல் இருப்பதற்கும் உண்டான உபாயத்தை உங்களுக்கு மெடிடேஷன் மூலமாக மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கந்த குரு கவச்சம், ஸ்கந்த சஷ்டி கவச்சம், இந்த 2 மந்திரங்களையும் நீங்கள் தினமும் படிச்சுட்டு வரணும். ஏன்னா படிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் மனசை ஒருமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிதானத்தை அடைவதற்கும் ஆரோக்கியத்தில் எந்த விதமான உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வராமல் அந்த ஸ்கந்தன் உங்களுக்கு துணை இருப்பான். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் நீச்சமாக இருக்கார். இப்போது அவர் ஜனவரி 21 பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் தூக்கத்தை கெடுப்போம். அதாவது இப்போ எப்படின்னா, இத்தனை நாளாக வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்க. இப்போ எப்படின்னா, அந்த தீர்ப்பு என்ன வருங்கிற கவலை இருக்கும். முன்னே இருந்தது ஒரு ரீசன், இப்போ ஒரே இதுதான். கிரகம் வந்து செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தப்போ கடந்த நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கு பற்றின கவலை இருக்கும். வழக்கில் எதிரிகள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. எதிராளிகள் வந்து உங்களுக்கு எதிராக வழக்காடுவாங்களா, இல்லை வந்து விட்டு கொடுத்து போவாங்களா, அவங்க என்ன தப்பு சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற செவ்வாய் எப்படின்னா, உங்களுக்கு வந்து வியாபாரம், தொழில், உத்தியோகம், பதவி சார்ந்த விஷயங்களில் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 2 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரம் இது. ஸோ இதனால் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். உடம்பு கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மறைமுகமாக சில குதர்க்க வேலைகளை பண்ணுவாங்க. அதாவது உங்களை தோக்கடிக்கிறதுக்கு, உங்களை கீழே தள்ளுறதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்பட்டு தான் இதை முறியடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தணும். இந்த காலகட்டங்கிறது வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் பதட்டம் நிறைந்த சூழ்நிலை. இதில் வந்து செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருந்தாலோ இல்லை செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு வெற்றி கன்ஃபார்ம்டாக நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அது வரத்துக்குள்ளார உங்களை ஒரு பதட்டத்தில் வைப்பார் பாருங்க. உசுறு போனால் போதுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு டென்ஷனில் இருப்பீங்க. ஆனால் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் பொறுமை அவசியம் தேவை. நீங்கள் எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கல 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு தீர்ப்புகள் வரும் வரை பதட்டத்தை ஏற்படுத்தும். நெருப்பு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் குறிப்பாக இந்த ஃபர்னேஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்.
நகை ஆசாரிகள், தங்க நகை, வைர நகை, வெள்ளி ஆசாரிகள்லாம் அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் பொருட்களின் மீது கவனம் செலுத்துவது நல்லது. அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்க, நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் தசமஸ்தானாதிபதி. நீங்கள் வெளியூருக்கு போகிறதுக்கு இல்லை வெளிநாட்டுக்கு பயணிக்கிறதுக்கெல்லாம் இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும். இந்த மாதங்கள் ஜனவரி 21லேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2.5 மாதம்னு வச்சுப்போமே. இந்த 2.5 மாதத்தில் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூக்க கெடுதல் ஏற்படும். தூக்கமே கெட்டுரும். தூக்கமே இருக்காது, எதுக்குன்னே தெரியாது. ஆனால் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குமோ, அந்த பிரச்சனை இருக்குமோ, இது யாரோ செய்வனை பண்ணிட்டாங்களோ, இல்லை சூழ்ச்சி பண்ணிட்டாங்களோ, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நம்ம ஒரு வீட்டில் சின்ன ஒரு குடைச்சல் சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்க்குற வரைக்கும் நமக்கு மண்டை குடைச்சலாக இருக்கும். என்னமோ பாம்பு வந்துடுத்தோ, தேள் வந்துடுத்தோ, இல்லை ஏதாவது பூச்சி ஏதாவது வந்திருக்கணும். கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன தவக்கலையோ இல்லை ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு பட்டாம்பூச்சி உள்ளே மாட்டின்னு இருக்கும். அது வெளியில் வரத்துக்கு, அதுவும் இந்த ஈ மாதிரி பூச்சியெல்லாம் வெளியில் வரத்துக்கு அடிக்கும்போது பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறது எப்படி பயப்படுவோமோ அது மாதிரி ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. நிலம் சார்ந்த முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கடன் வாங்குவீங்க. கடனை வாங்கி நிலத்தில் போட்டிங்கன்னா அந்த நிலத்தை விற்க முடியாத சூழ்நிலை வரும் அடுத்த ஒரு 4 மாதத்துக்கு. அதனால் நிலத்தில் முதலீடு பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சார், எங்களுக்கு தூக்கம் தான் மெயின், நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், மன நிம்மதி வேணும் அப்படின்னு வியாபாரிகளுக்கு சரி, குழந்தைகள் விஷயத்திலும் சரி பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் திருப்புகழை படித்து வருவது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் பழனி 80ன்னு சொல்லக்கூடிய 3ஆம் படை வீடு, முருகனுடைய 3ஆம் படை வீடு, அந்த பழனிக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு தடவை பழனிக்கு போயிட்டு வாங்க 3.5 மாதத்துக்குள்ளார. இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும். வெற்றி வருதோ இல்லையோ நிம்மதி வரும். சிம்ம ராசி அன்பிற்குரியவர்களே, லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார், பின்னோக்கி வராரு. ஸோ நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த தொல்லைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் எதை நினச்சி பயந்தீங்களோ, வழக்கு சார்ந்த, குடும்பம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை மீண்டும் பூதாகாரமாக வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கீங்க. அந்த பயத்தை போக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் இந்த 2.5 மாதங்கள். ஜனவரி 21லேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பதட்டத்தை குறைக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பில்லை. 4ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். நிலம் சார்ந்த லாபங்கள் ஏற்படும், தாயார் சார்ந்த லாபங்கள் ஏற்படும், பதவி சார்ந்த லாபங்கள் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்காரு. அதனால் பதவி சார்ந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இப்பொழுது முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல காலகட்டத்தில் இருக்கீங்க. இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, 9ஆம் வீட்டு அதிபதி 11க்கு வந்திருக்காரு. அதனால் எங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்குமான்னு கேட்டால், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய வயதான பெற்றோரை அல்லது வயதான தந்தையை அவசியம் பேணுவதற்குண்டான நேரம் இது. ஏன்னா அவருடைய ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. காரணம் என்னென்னா, சனி போய் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது 9ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். மார்ச் 23 9ஆம் தேதி அன்னைக்கு. அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் அல்லது பதட்டமான சூழ்நிலை. அதாவது உங்கள் அப்பா தான் குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பார். ஒன்றா அவருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், இல்லை அவர்னால ஒரு பெரிய லாட்ரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் தான் அங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவர் தான் குடும்பத்துக்கு முக்கியமான நபராக இருப்பார். நீங்கள் தான் ஆக்சுவலாக தலைவர். அப்பா இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் நீங்கள் அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த பதட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவீர்கள். விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற தடுமாற்றமான காலகட்டமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த பண விவகாரங்களில் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்கி நிலத்தை கூட விற்றுட்டு கூட நீங்கள் பணத்தை புரட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும், லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த லாபம் உங்களுக்கு நேர்மையானதாக வருமா அல்லது உங்களுடைய
வளர்ச்சியினால் வருமானு கேட்டால் இருக்காது. ஏதாவது ஒரு பொருளை விற்றோ இல்லை ஒரு கடன் அடைச்சோ அந்த கடன் மூலமாக சில விஷயங்கள் பண்ணியோ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருமே தவிர, உங்களுக்கு வந்து ஒரு லாபம், ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அதில் வந்து ஒரு 50% லாபம் வந்தது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கும் இது பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஸ்னஸ் மூலமாக லாபம் வராது, ஆனால் உங்களுடைய வேண்டாத பொருட்களை டிஸ்போஸ் பண்ணுறது அல்லது வேண்டாத எப்போ கொடுத்த கடன்லேருந்து பணம் வர்றது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் கருப்பண்ண சுவாமி கோயில் இருக்கார், இல்லாட்டி முத்துக்குமார சுவாமி இருப்பார். இந்த தெய்வத்தை வணங்கி வாருங்கள். முத்துக்குமார சுவாமியோ கருப்பண்ண சுவாமியோ வணங்கி வாருங்கள். குறிப்பாக செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் முத்துக்குமார சுவாமி அல்லது கருப்பண்ண சுவாமியை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வருமானமும் லாபமும் ஏற்பட்டு மரியாதை கிடைக்கும். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. தசமஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு போகிறாரு. செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போயிட்டு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லாட்டி நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறீங்க, இல்லை வந்து மேஸ்திரி வேலை பார்க்குறேன், சித்தாள் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த தொழில் செய்பவர்களுக்கும் இப்பொழுது வளர்ச்சி ஏற்படும். ஆனால் பதட்டமான சூழ்நிலை, அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அதாவது நீங்கள் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கும், உடம்பை நோக வேலை பண்ணுறதுன்னு சொல்கிறது இதுதான். அதே சமயம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த வேலையில் ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஃபாரின் ட்ராவலோ இல்லை லோக்கல் இந்தியாவுக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 3-8 குடையவன் வக்கரமாக 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால், அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த தொழில் சார்ந்த வழக்குகளில் எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் எதிரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எதிரிகள் உங்களுக்கு நீங்கள் டெண்டர் போட்டிங்கன்னா அந்த டெண்டரில் அவங்க வந்து ஒரு குறுக்கீடு பண்ணுவாங்க. உங்கள் ஸ்டாஃப் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த ஸ்டாஃபோடைய வேலையில் அவர் குறுக்கீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடம்புல உஷ்ணம் இருக்குது, ஒரு வைராகியம் இருக்கும், சுறுசுறுப்பாக செயல்படணும்னு. ஆனால் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். சுறுசுறுப்பாக ஆரம்பிப்பீங்க, அப்படியே உக்காந்துருவீங்க, திருப்பி சுறுசுறுப்பாக ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சோம்பல் தன்மையோடு உக்காருங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சுறுசுறுப்புக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார். அதே சோம்பல் தன்மைக்கு அதே செவ்வாய் காரணமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜனவரி 21 டு ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. சுறுசுறுப்பாக கிளம்பிட்டு அப்படியே உக்காரக்கூடாது. சுறுசுறுப்பாக கிளம்பிட்டு அப்படியே ஒரு மந்தத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் உங்களை மாற்றி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக, அதாவது இப்போது திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறோம், முதல் 5 கிலோமீட்டர் சுறுசுறுன்னு நடப்பாங்க, அதுக்கப்புறம் நடக்க முடியாது. ஆனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபஷ்னலாக வாக்கிங் போகிறவங்க அதை வந்து அந்த 15 கிலோமீட்டரையுமே ஒரே ஸ்பீடில் தான் நடப்பாங்க. முதல்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்புறமா லுங்குன்னு கஷ்டப்பட மாட்டாங்க. 15 கிலோமீட்டரும் நிதானமாக ஆனால் ஃபேமாக ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வேலை, உத்தியோகம், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், ஆனால் வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வாருங்கள். முடிஞ்சதுன்னா அங்கே வந்து வெத்தலையில் விபூதி கொடுப்பாங்க. அந்த விபூதியை வாங்கி, அது வெத்தலையா இல்லை ஏதோ ஒரு இலைன்னு நினைக்கிறது, ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த விபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை டெய்லி இட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் உழைப்பின் உன்னதத்தை உணரக்கூடிய வாய்ப்பை அந்த முருகன் ஏற்படுத்தி கொடுப்பான். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் வரும், ஆனால் அதுக்காக ஒரு அலைச்சலை கொடுக்கும். ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது குழந்தைகள் சார்ந்த வளர்ச்சி சார்ந்த விஷயங்களிலோ
தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது வந்து 5ஆம் இடத்திற்கும் சம்மந்தப்படும். இதில் 10வதுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால திருமண வயதினர், இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களாலெல்லாம் அனாவசியமான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறாரே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்க. இதனால் உங்களுக்கு உறவுகளுக்குள் மட்டுமல்லைங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் உங்களுக்கு பகை உணர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. இதில் 10வதுக்கு இந்த குறிப்பாக இந்த இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்கள் அப்பாவே அதுக்கு காரணமாக இருப்பார். உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உங்கள் அப்பா தெரியாமல் சில விஷயங்களை உங்களுக்கு தெரியாமல் அவருக்கு பண்ணுறது, அவங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பண்ணுறது, இது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். உங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா, இல்லைப்பா நான் உனக்கு நல்லது தான் பண்ணணும்னு நினச்சேன், ஏன்பா அதை சொல்லிட்டு பண்ணலாமேப்பா அப்படின்னு கேட்டால் அவர் கேட்க மாட்டார். உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம். நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அல்லது செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை வந்து மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். பொதுவாக 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியானால் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை சார்ந்த அலைச்சல், குழந்தைகள் சார்ந்த அலைச்சல், வியாபாரம் சார்ந்த அலைச்சல், தொழில் சார்ந்த அலைச்சல் இருக்கும். அதுவும் நீங்கள் குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து நெருப்பு சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுடைய தொழில் சார்ந்த அலைச்சலை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு சிக்கலான விஷயம்னா 2ஆம் வீட்டு அதிபதி எதிரியோட வீடு, புதனோடைய வீடு எதிரியோட வீடு, எதிரியோட வீட்டில் போய் உட்கார்றதுனால உங்களுக்கு வருமானம் வருவதில் தாமதம் ஏற்படும். தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளுக்கு செலுத்த வேண்டிய பழைய பாக்கிகளை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். இதனால் அவர்களுக்கு, எதிரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சற்று தொய்வை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். நீங்கள் யாருக்கிட்ட பொறுமையாக இருக்கணும்னா, கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட, குடும்பத்தாரிடம், குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள், இப்படி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக பேசணும், அதிகாரமாக பேசக்கூடாது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரகதியில் இருக்கிறனால அதிகார வார்த்தை, தவறான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு இந்த கெட்ட பெயர் வராமல் இருக்கலாம், இந்த நிலம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படாமல் இருக்கலாம், வீடு பராமரிப்பு செலவு ஏற்படாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். குறிப்பாக முன்னோர்களுடைய திதி ஏதாவது வந்தது, அப்பா இல்லை சார், அப்பாவோட திதி வருது, தாத்தா இறந்துட்டாரு, அப்பா இருக்காரு, அப்பானால் பண்ண முடியலன்னா அப்பாவுக்கு உதவி செய்யணும். நீங்கள் அந்த திதியை பண்ண முடியாது, அப்பா தான் பண்ண முடியும். அப்பாவுக்கு உதவி செய்யுங்க. அதாவது அந்த முன்னோர்களுக்கு உண்டான காரியங்களை செய்வதில் உங்களுடைய பங்கு, உடல் ரீதியான உழைப்பின் பங்கை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இதுதான் உங்கள் முன்னோர்கள் வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும். தெய்வத்தை காட்டிலும் பலம் பொருந்தியவர்கள் முன்னோர்கள். முன்னோர்களை வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி, அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருந்தார், பாக்கியஸ்தானத்தில். எதுவும் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு இருந்து, குழந்தைகள் சார்ந்த விஷயம், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், வழக்கு சார்ந்த விஷயம், உங்களுடைய வியாபாரத்தினால் வரக்கூடிய லாபம் சார்ந்த விஷயம், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். செவ்வாய் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்த்ததுனால செலவுகள், மனக்கவலைகள், இமோஷனல் இம்பேலன்ஸ் நிறைய நடந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்கள் 8ஆம் இடத்துக்கு பின்னோக்கி வராரு. பொதுவாக 8ஆம் இடம் எதிரிகள் ஸ்தானம். எதிரிகள் மறைவார்கள், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் சில எதிரிகளை நீங்கள் அடக்கி அந்த உங்கள் இண்டஸ்ட்ரியில் பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால், செவ்வாய் வந்து 8ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
ஆனால் இந்த வாக்கு வன்மையின் காரணமாக குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாலும் அவங்களையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பண வருமானத்தில் தொய்வு இருக்குமா அப்படின்னு கேட்டால் பதவி உயர்வு கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் மேன்மை ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், எதிரிகள் துவம்சமாவார்கள், அதனால் வருமானம் அதிகரிக்கும். ஸோ வருமானம் வரக்கூடிய மாதங்களாக இந்த 2.5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக 8ஆம் இடம்ங்கிறது வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த பணம். அதாவது எப்போவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது இந்த இடம் இல்லை, அது நமக்கு பணம் வராதுன்னு நினச்ச இடத்துலேருந்து பணத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான யோகத்தை செவ்வாய் ஏற்படுத்துவார். அதாவது சுய முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்றா புலம்பல் ஜாஸ்தி இருக்கும், இல்லாட்டி அடுத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க, அடுத்தவங்களை அவமரியாதைப்படுத்தி பேசுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில சமயம் குடும்பத்திலேயோ இல்லது நெருங்கிய உறவுகளிலோ இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை வர்றதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பண வரவு ஏற்படும், ஆனால் உறவுகளில் விலகல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களிடம் பேசும் பொழுது சற்று பதவிசாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லாட்டி உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். பண வருமானத்தில் தொய்வு இருக்காது, ஆனால் குடும்பத்திலையும் வார்த்தைகள்லையும் கவனம் செலுத்துவது அவசியம். ஆக்சுவலாக பண வருமானத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலேருந்து பணம் வருதுன்னு இருக்கு. இஷ்டத்துக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஆள்கிட்டேருந்து நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வர முடியாது. உங்களுக்கு அது சம்பந்தம் இருந்தால் கூட அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சியில் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் பெருமாள் வழிபாடு, குறிப்பாக ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய வேண்டும். ஹயக்ரீவரை குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். வாக்குச்சாதுரியத்துக்கு ஹயக்ரீவரோட கூடவே ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் விலகி சுயமுயற்சியின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை அமைகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. கடந்த காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி எவங்ககிட்டயாவது சண்டை போட்டுப்பீங்க. அது சம்பந்தமான கோர்ட்டு வழக்கெல்லாம் கேஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம், அலைச்சல், ஆரோக்கிய குறைபாடு உங்களுடைய வேலையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் கூட இருக்கிறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஆனால் உங்களுக்கு பதவி உங்களை தேடி வரும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு முதலீடுகள் செய்வதில் தாமதம் ஏற்படும். இன்ஃபேக்ட் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருப்பீங்க, நிலத்தை புக் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த நிலத்தை வாங்கிறதுக்குள்ளார தலபாடாக அடிச்சுக்கணும். தலபாடாக அவஸ்தைப்பட்டால் தான் பணத்தை புரட்ட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுடனும் உங்களுக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்குண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டமான ஜனவரி 21 ஏப்ரல் 3 வரைக்கும் செவ்வாய் விரையாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள்கிட்டையும் நீங்கள் கோபத்தில் பேசுகிறதுக்கோ அவங்ககிட்டையும் உங்களுடைய மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்கிறது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்குங்கிறது உங்களுக்கு ஒரு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த நெருப்பு மேலே நடக்கிறதுனால உங்களுக்கு யாருக்கிட்ட பகைமை உணர்வு வரும், யாருக்கிட்ட நம்ம சண்டை போடுவோம் அப்படிங்கிறதே தெரியாது. எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவீங்க, எல்லாருக்கிட்டையுமே பகைமை உணர்வை ஏற்படுத்திப்பீங்க. நீங்கள் நல்லவன் நினச்சி பேசுவீங்க, ஆனால் அவனுடைய குதர்க்க புத்தி நீங்கள் பேசுகிற விஷயத்தை காசிப்பை வெளியில் சொல்லுவான். இதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கமே, இவன் சொல்லிட்டான்னு அவன் பேரில் வருத்தப்படுவீங்க. இதில் 10ஆவதுக்கு யாரை பற்றி பேசுனீங்களோ அவனும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவான். ஸோ மொத்தத்தில் நண்பர்கிட்டையும் எதிரித்தன்மை, எதிரிகளிடமும் எதிரித்தன்மை ஏற்படும். உறவுகளுக்குள் பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம்னா இந்த 2.5 மாதங்களில் நீங்கள் யாரை பற்றியும் தவறான அபிப்பிராயத்தை வெளியிடுவதை தவிர்ப்பது நல்லது. எனக்கு எல்லா விஷயமும் மனசுக்குள்ளே இருக்குது, நான் சொல்ல முடியலையே அப்படின்ட்டு ஒரு பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க முடியாது, அதை அனுபவிச்சுட்டு போயிடுறது நல்லது. உங்களுக்கு ஏற்கனவே இடுப்பு பகுதியில் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதே மாதிரி பைல்ஸ் பிரச்சனை இருக்குது, இல்லை உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்குன்னா இப்போ அந்த அதிகரிப்பு சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உடம்பில் உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 21 ஏப்ரல் 3 வரைக்கும்
செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும், ஆரோக்கிய செலவுகளை கொடுப்பாரு. ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, நண்பர்கள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசி நண்பர்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த மாதங்கள் இருக்குது. ஸோ எங்களுக்கு எந்த பரிகாரம் பண்ணால் எங்களுடைய செலவுகளை குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது செவ்வாய் இருக்கிறது என்னமோ பெருமாளுடைய வீட்டில், பெருமாளுடைய ராசியில், அதாவது மிதுன ராசியில் இருப்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தனுசு ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு திருப்பதி பெருமாளை வணங்கி வாருங்கள். ஏன்னா திருப்பதி பெருமாள் பெருமாளுக்கும் உகந்தது, முருகனுக்கும் உகந்தது. அங்கே 2 தெய்வங்களுடைய சக்தியும் இருக்குன்னு காஞ்சி மகாமுனியே சொல்லியிருக்காரு. அதனால் அதுக்கு மேல் அப்பீல் வார்த்தை கிடையாது. அதனால் திருப்பதி பெருமாளை வணங்கி வாருங்கள், திருச்சானூர் தாயாரையும் வணங்குங்கள். பணக்குழப்பத்திலிருந்து விடுதலை, நட்பு வட்டத்திலிருந்து, தவறான பேச்சுவார்த்தையிலிருந்து விடுதலை, உங்களை பற்றி தவறாக பேசுபவர்கள், அடுத்தவர்களை தவறாக பேசும் நீங்கள் எல்லோருமே உங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெருமாளை வணங்கி வாருங்கள். விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரத்தை சொல்லி வாருங்கள். நன்மைகள் அதிகரித்து அவச்சொல் விலகும் மாதங்களாக இருக்கும். அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி வராரு. 7லேருந்து 6க்கு வராரு. கடன் பிரச்சனைகளை அடைப்பது, எதிரிகளை வெல்வது, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், நீண்ட நாள் தொல்லைகள் விலகுதல், கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் விலகுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல இருந்த குரு இந்த வருஷம் மே மாதம்தான் பயிற்சி ஆக போகிறாரு. ஆனால் இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 29 சனியோட பார்வையில் குரு வராரு. ஸோ குழந்தைகளிடம் நல்ல மாற்றம், உடன்பிறப்புகளிடம் நல்ல மாற்றம். ஸோ இந்த காலகட்டம் ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை என்னென்ன நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அது அப்படியும் இப்படி திடீர்னு புயல் காற்று அடித்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி புயல் காற்றடித்து உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த புரட்டி போடுறதுங்கிறது இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன். ஸோ பாசிட்டிவாக விஷயமாக நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய உடம்பில், அதுவும் குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் இருக்குது, மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். இதில் இளம் தலைமுறையினர், மகர ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி நீண்ட நாளாக தவம் கிடைக்கிறாங்க அப்படின்னா இப்பொழுது அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்புல இருந்த வியாதி விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சில பேர் இந்த பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்கள் சங்கடப்படுறாங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி நட்பு பாராட்டி செயல்படுவார்கள். ஆனால் அந்த நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் நிலம் சார்ந்த தொழில், வியாபாரி, அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் எதிரியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் இன்வெஸ்ட்மெண்ட் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால நிலம் சார்ந்த வழக்குகள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம். இதன் மூலமாக நீண்ட நாள் கவலைகள் விலகும், கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம இத்தனை நாளாக இருந்திருப்பீங்க. இப்பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அந்த பிரச்சனை பண்ணினவங்க உங்கள் வேலையை விட்டு, உங்கள் அலுவலகத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இல்லாட்டி ஷேர் கமாடிட்டி ட்ரேடிங் போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரித்து கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய மாதங்களாக இருக்கிறதுனால இந்த மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும். குறிப்பாக எங்களுக்கு பிரச்சனைகள் வராதுன்னா ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள், அனுமன் சாலிசா படித்து வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லை போன்ற சங்கடங்கள் விலகும். கும்பராசி, அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் இடமான 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு.
உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன, ஏற்கனவே அவர் அக்டோபர் மாதத்தில் இந்த கடகராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுக்கு பிறந்த குழந்தைகள், இந்த மாதிரி ஆட்களிடம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி இருப்பார். இப்போ வரக்கூடிய மனஸ்தாபம் இத்தனை நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ திருப்பி அவங்க பேசுவாங்க, எதுக்காக இப்படி நீ என்ன பண்ண, என்ன இப்படி பண்ணிட்டு பாரு, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு. இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும் உங்கள் தரப்பு நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா அவர்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை புரிந்து கொண்டு உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளை கூட நட்பு பாராட்டி செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஏன்னா 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். எதிரிகள் அழியக்கூடிய அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, 5ஆம் இடத்துல இருக்காரே, எங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது பதட்டம் வருமானா, கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுனால உடம்பை பார்த்துக்கோங்க. உடம்பு சார்ந்த விஷயங்களினால் உங்களுடைய படிப்பில் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிக்காக கடல் கடந்து பயணிக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் பெற்றோர் கவனம் செலுத்துவது அவசியம். உடம்புல கொப்பளம் வருது, உடம்புல சூட்டு கொப்பளம், நெருப்பு சம்பந்தப்பட்ட கொப்பளங்கள், உடம்புல உஷ்ணம் அதிகரித்தல், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான நேரம். அதே சமயம் பதவி, செல்வாக்கு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் கேதரிங்கில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்கிறது ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சண்டை போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா குடும்ப கௌரவம், மரியாதை குறைவதற்கு உண்டான சூழ்நிலை நீங்களே ஏற்படுத்துறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் கூட பிறந்த அண்ணங்கிட்டையோ தம்பிக்கிட்டையோ விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக மூத்த சகோதரிகள் தான் நீங்கள் விட்டு கொடுக்கணும். அவர்கள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, அவன் தான் பெரியவன், நீ விட்டுட்டு போன்பாங்க. சின்ன பசங்களை சொல்ல மாட்டாங்க, பெரியவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக தசமஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வியாபாரத்தை மாற்றுவதற்குண்டான முயற்சிகளிலோ இல்லை தொழிலை மாற்றுவதற்குண்டான முயற்சிகளிலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. வருமான தடை ஏற்படலாம் அல்லது பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பணமுடை ஏற்படாமல், கெட்ட பேர் ஏற்படாமல், அவமானம் ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு, திருப்புகழை படித்து வாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கை மட்டுமல்ல, வாய் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் மணக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக அந்த திருப்புகளில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரத்தை தினமும் காலையில் ஒரு 6 வாட்டி, சாயந்தரம் ஒரு 6 வாட்டி சொல்லிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். குருவின் அருள் மட்டுமல்ல, அந்த முருகனின் அருளும் உங்களை பாதுகாக்கும். மீனராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. கணவன் மனைவி உறவு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சக பணியாளர்கள், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், இப்படி யாருக்கிட்டையாவது சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படும். ஆனால் இது என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நிலம் சார்ந்த முதலீடுகள், வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். யாரையும் நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்க முடியாது. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே உங்களுக்கு உடற்கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் விமர்சனம் பண்ணுவாங்க. உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள், வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது. கவனமாக பேசுங்க. 2ஆம் வீட்டதிபதி 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவியை
நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வார்த்தையால் கெட்ட பெயர் ஏற்படும். குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் செய்த தவறுகள் மீண்டும் தலை தூக்கினாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலை உங்களுடைய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 21 ஏப்ரல் 3 செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுடைய வேலை விஷயத்தில் இடமாற்றம் ஏற்படும். வேலை விஷயத்தில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரம். மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. சிலருக்கு வெகு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய சங்கடம், உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். உடம்புல சூட்டு கொப்பளம் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இதில் 7ஆம் இடத்திற்கும் செவ்வாய் பார்வைங்கிறனால அந்த 7ஆம் இடம்ங்கிறது இடுப்பு பகுதி. அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. நிறையா நீர் ஆகாரமாக தண்ணீர் இன்டேக் எடுத்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசிக்கு ஒரு கலந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்? ஏன்னா குடும்ப தலைவிகள் வாக்குவாதம், கணவன் மனைவி கூட, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள மனஸ்தாபம், இப்படி எல்லா போராட்டத்திலன்னா நான் பிஸ்னஸும் பண்ணுறேன், வீட்டில் இருக்கேன், 2 இடத்தையும் எனக்கு நிம்மதி இல்லைன்னா நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி கிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தாலுமே குருவின் பார்வை பலம் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். குருவை நினச்சி வருந்தி வழிபடணும். குருவுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது நவகிரகத்தில் இருக்கும் குருவுக்கு வழிபாடு செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா தினமும் ஒரு விளக்கேற்றிடுவாங்க. உங்கள் வீட்டில் நெய் வாங்கி எடுத்துகிட்டு போகணும். கடையில் கிடைக்கிற நெய்யை வாங்கக்கூடாது. கோயில் வாசலில் இருக்கிற நெய்யை வாங்கி கழித்தக்கூடாது. அது அவ்வளோ சுத்தமான நெய் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் நெய் காய்ச்சியோ இல்லை நெய் எடுத்துட்டோ அதை வச்சு விளக்கேற்றினீங்கன்னா உங்கள் மனசும் உடம்பும் புத்துணர்ச்சி அடைந்து தடுமாற்றங்கள் விலகும். எந்த கோயிலில் விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்டால் அம்பாள் கோயிலில் விளக்கேற்றணும். அதனால் துர்கா சப்தஸ்லோக்கியை படித்து வாருங்கள். லலிதா திரிசதி போன்ற மந்திரங்களை படிப்பதன் மூலமாக எதிரிகளற்ற வாழ்க்கை அமையறதுக்குண்டான யோகத்தை அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம். அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு. உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த 2025 ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.